இருந்தாலும் நான் அவளை ஈஸியா சமாதானப்படுத்திடுவேன். ஆனா இப்படி ஒரு சூப்பரான ஐடியாவை நீ எப்படி யோசிச்சேன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, நீங்க சொன்னது செம்ம ஐடியா. இது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு, ரேவதியோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டு அந்த கார்த்தி முன்னாடி சும்மா கெத்தா நிக்கலாம். ஐடியா நல்ல ஐடியா தான். ஆனா அந்த கார்த்தி எப்பவும் நம்மளை விட ஸ்மார்ட். எப்படியாவது ஏதாவது ஒரு சின்ன டவுட் வந்துச்சுன்னா கூட அவன் உள்ள பூந்து நம்ம பிளான் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். அதனால நம்ம பிளான் எல்லாமே முடியற வரைக்கும் கார்த்தி நம்ம இடத்துக்கு வரவே வரக்கூடாது. கார்த்திய கோவிலுக்கு வராம தடுத்து நிறுத்த என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. கலா, நீ மட்டும் இத பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், கல்யாணத்தை நாம நினைச்ச மாதிரியே பண்ணிடலாம். நாளைக்கே பிரியாவை போய் பார்த்து பேசுறேன். கார்த்திக லாக் பண்றதுக்கான ஏற்பாட்டை நான் பண்றேன். நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாட்டெல்லாம் பண்ணுங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தி காட்டணும். ஆமா சந்திரா, நிச்சயம் நடந்த மாதிரி எங்க கல்யாணமும் உங்க கண்ணு முன்னாடிதான் நடக்கும்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போனா. ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணத்தை பண்ணி அதே கோலத்துல ரேவதிய அவன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். அத பார்த்து அவன் துடிக்கணும். அக்கா, நீ நினைச்ச மாதிரி நடக்கும். அதுக்கான வேலைகளை நாம பாப்போம். சித்தி, நீங்க திருப்பதி போயிருக்கிறதா அம்மா சொன்னாங்க. எப்ப வந்தீங்க? நான் நேத்து நைட்டே வந்துட்டேன். நான் வந்த நேரத்துக்கு எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு மனசு வரல. சரி, அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரேவதி, புது பொண்ணு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. மாமா, இது நம்ம புது ட்விஸ்டா இருக்கு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல மாப்ள. நேற்று ராத்திரி வந்துட்டாலாமே, லேட்டா வருவான்னு பார்த்தா இவ்வளவு சீக்கிரம் வந்து நிக்கிறாளே. ஏற்கனவே உங்க அத்தை ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிட்டு இருக்கா, அதையே நம்மளால சமாளிக்க முடியல. கூட தாளம் போட இப்ப வேற வந்துட்டாளா? ஐயோ, சின்ன மாப்பிள்ள என்ன பண்ண போறாரு தெரியலையே. பா, உங்க சின்ன மாப்பிள்ளைய அவ்வளவு ஈஸியா நினைக்காதீங்க. அவர் ஈஸியா எல்லாரையும் சமாளிச்சிருவாரு. இவ்வளவு நாளா கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம், இப்ப இந்த அம்மா வந்துருச்சு, இருக்கிற நிம்மதி சுத்தமா போயிருமே. என்ன மயிலு, என்ன பார்த்ததும் மாமா காதல ஏதோ குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சுட்ட? சரி விடு. மாமா, உங்களுக்காக ஸ்பெஷலா சுகர்லெஸ் லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க. சந்திரா ஆசையா கொண்டு வந்திருக்கால, வாங்கிக்கோங்க. எனக்கு சுகர் இருக்குன்னு யார் உனக்கு சொன்னாங்க? எங்க பரம்பரையிலே யாருக்கும் சுகர் கிடையாது. ஏமாமா, எண்ணெயில இருந்து திருப்பதியில சுகர்லெஸ் லட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அம்மா தான் சும்மா ஏதோ கதை விட்டுட்டு இருக்குன்னா நீங்களும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. மாப்ள, இவ பிராடத்துல நமக்கு தெரியாதா? சரியான பதிலடி கொடுக்கணும்ல, அதனாலதான் சொன்னேன். அப்படி சொல்லுங்க மாமா. என்ன மயிலு, அடிக்கடி மாமா கிட்ட குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். இல்ல, புரியல, என்ன சொல்ல வரீங்க? அது இல்ல மயிலு, எங்க மாமா பரம்பரையில எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் இன்னும் ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் இந்த லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். மாமா, சின்ன ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது. இவ இன்னைக்கு உருப்படியா பேசிருக்கா மாப்ள. எதை பேசினாலும் சின்ன மாப்பிளைய மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுவா. நாம தான் உஷாரா இருக்கணும். கரெக்ட். சரிம்மா, எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் கிளம்பட்டுமா? ரேவதி, நான் வீட்டுக்கு ஜோசியரை வர சொல்லிருக்கேன். அவர் இப்ப வந்துருவாரு. அவர் வர வரைக்கும் நீ இங்கே இரு. சரிம்மா. ஜோசியரை வர சொல்லிருக்கியா? என்ன ஆனா ஊனா ஜோசியரை வர சொல்ற? என்ன விஷயம்? ரேவதி கல்யாண விஷயமா அடுத்தடுத்து நடக்கிற எதுவுமே எனக்கு திருப்தியாவே இல்ல. அதுவும் இல்லாம ரேவதியோட நிச்சய புடவை எரிஞ்சு போனதுல இருந்து உள்ளுக்குள்ள ஏதோ தப்பா தோணிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அவரை வர சொல்லிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகேங்க. சார், நீங்க ரொம்ப நல்லா டிரைவ் பண்றீங்க.
எவ்வளவு நல்லா டிரைவ் பண்றீங்க சார்? சின்ன வயசுல இருந்தே கார் ஓட்டுறேங்க. இது நிச்சயத்துக்கு அம்மா வாங்கின மோதிரம் மாதிரி தெரியுதே. அதே மோதிரம் தான். இந்த மோதிரம் இவர் கையில இருக்குன்னா அப்போ எனக்கு என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டு விட்டது இவர்தானா? இந்த மோதிரம் இவர் கைக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டுருவோமா? இல்ல வேண்டாம் வேண்டாம். ஒருவேளை இது அவரோட மோதிரமா இருந்து உங்க மோதிரம் மாதிரி இன்னொரு மோதிரம் இருக்காதான்னு கேட்டுட்டா ரொம்ப அசிங்கமா போயிடும். நம்ம பேசாம இருப்போம், அதான் நல்லது. என்னங்க இதை யோசனையா இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். இல்லையே, எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா எதோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்படிலாம் இல்ல சார். எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி சரியா தெரியுதுன்னு யோசிச்சேன். எதை பத்தி சொல்றீங்க? இல்ல சார், நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் அது எனக்கு பிடிச்ச விஷயமாவே இருக்கு. ஒரு புடவை கூட எனக்கு என்ன பிடிக்கும்னு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் வாங்கின மாதிரியே இருந்தது. அதான் கேட்டேன். என்ன சார் அமைதியா ஆயிட்டீங்க? இல்லங்க, உங்க வீட்டுக்கு வரேன், வெறும் கையோட வரக்கூடாதுல்ல, அதான் ஒரு சாரி வாங்கிட்டு வந்தேன். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சு போச்சு, அவ்வளவுதாங்க. மத்தபடி இதுல எதுவும் இல்லை.